இந்த சாரிபாத்தை குறித்து துவக்கத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த ஒரே வசனத்தை 3 முறை நான் வாசிக்க சொன்னேன். அதற்கு என்ன அர்த்தம் யாராவது ஒருவர் சொல்லலாம்? ஒரே வசனத்தை 3 முறை, 13வது வசனத்தை 3 முறை திரும்ப 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 வாசித்திருக்கிறோம். அதில் ஏதாவது அர்த்தம் தெரிந்தால் யாராவது ஒருவர் சொல்லலாம், கருத்துக்களையாவது சொல்லலாம். சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும்படியாய் நிறைவேற்றி சொன்னார். அது ஓகே, ரைட்டு. இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது அதில். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் முதல்ல எனக்கு கொடுக்கணும், நீ சாப்பிடக்கூடாது. அதுதான் பாயிண்ட். அதான் திரும்ப இன்னும் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. அது சொல்லுங்களேன். அவள் கீழ்ப்படியலையா? முதல்ல கீழ்ப்படியலையா? தரமாட்டேன்னு தானே சொன்னா. என்ன சொன்னாவ? எனக்கு என் குமாரனுக்கும் ஆளுக்கு ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு செத்து போகிறது 2 விறகு பொறுக்கிறோம். ஏன்னா மாவு கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்குது. அது 2 அடை தான் சுட முடியும். அதில் உனக்கெல்லாம் தர முடியாது. அதுக்கு தான் கீழே பதில் சொல்லுகிறான். திரும்ப அந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இனியாவது நல்லா உற்று பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் வேணும் எனக்கு. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க முடியுமா? அவ சாக போறேன்னு சொல்றா, நீ செத்து போன்னு சொல்றாரு. அவ்வளோதான். நீ செத்து போ, அதுக்கு ஆயத்தப்படுத்து. நீ சாகிறதுக்கு தானே நீ வரவு பொறுக்கிற. நீ சாக போகிறனால தானே எனக்கு தரமாட்டேங்கிற. அதில் நீ செத்து போ, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அதான் கட்டளை. கேட்டால் முதல்ல கொடுக்கணும், இல்லைன்னா பிடுங்கி வாங்குறாரு. அதுக்கும் தரமாட்டேன்னு சொல்கிறா. அப்போ என்ன சொல்கிறாரு? நீ போய் ஆயத்தப்படுத்து, உன் மரணத்தை ஆயத்தப்படுத்திக்கோ, உன் வார்த்தையின்படியே செய். ஆனாலும் நிபந்தனை வைக்கிறார். ஆனாலும் முதல் அடையை சுட்டு, ஒரு சிறு அடை 2 தானே இருக்குன்னு சொன்னா, பெருசாக சொல்கிறதா நீ சின்னதாக சுட்டு சின்னதாவது எனக்கு கொண்டு கொடுத்துரு. அப்போ தான் அவள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதனை மறைமுகமாய் ஆணித்தரமாய் கர்த்தராகிய தேவன் எலியா மூலம் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாமா? அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம் 14 வாசிப்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் உன்னுடைய பானையில் மாவு செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சூப்பராக கையை தட்டலாம். ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கிறது. இந்த எலியா ஏன் சாரிபாத்துக்கு வந்தான்? அது ஒரு கேள்வி. அவன் ராஜாக்களை கண்டு பயந்து ஒரு ஆற்றங்கரையில் படுத்து கிடந்தான். ஆண்டவர் அங்கே ஒளிந்திருன்னு தான் சொன்னார். அங்கே ஒளிந்து இருக்கிறான், ஆற்றங்கரையில் ஒளிந்து இருக்கிறான். ராஜாக்கள் கண்டந்தோண்டமாக ஒட்டிடுவாங்க. அந்த வேளையில் காகத்தை வைத்து இறைச்சியை கொடுக்குறாரு. தண்ணியை குடிச்சிட்டு இறைச்சியும் சாப்பிட்டு அப்பவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். திடீரென்று காகம் வருவது நின்று விட்டது. இவன் புலம்ப ஆரம்பித்தான். பசி வந்தாலே எல்லாருக்கும் புலம்பல் தானே. அப்போ மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கு ஒரு விதவையை வைத்து உன்னை பராமரிப்பேன் என்று சொன்னார். உற்சம கையை தட்டுங்க. ஆகவே தான் பசியோடு இருந்த எலியா வேகமாய் நடந்து வேகமாய் கடந்து அந்த சாரிபாத்துக்கு செல்கிறான். சென்றதுமே அவளை கண்டான். கண்டதுமே அவள் விறகு நிலையத்தான் முதலாக பார்த்தான். அப்பொழுதுதான்
விறகு பொறுக்கிறதை பார்த்துக்கிட்டு தான் கேட்குறேன். முதல்ல கொஞ்சம் தண்ணி தான். நம்ம வீடுகளில் போனால் முதல்ல சாப்பாடு தானே கேட்போம், தண்ணி தானே கேட்போம். சரி, வீடுகளில் போனால் முதல்ல தண்ணி தான் குடிப்போம், சாப்பாடு அப்புறம் தான் கொடுப்போம். இவனோ எலியாவும் முதல்ல எனக்கு தண்ணி தான்னு கேட்குறான். அவள் தண்ணி தானே கேட்டான்னு சொல்லி பரவாயில்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைய போகும்போது அப்படியே எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா, முதல்ல ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா. அப்போ தான் அவள் சொல்கிறா, உனக்கு அப்பம் தருவதுக்கு மாவு இல்லை, எண்ணெய் இல்லை. எனக்கும் குமாரனுக்கும் ஆளுக்கு ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு உறவு பொறுக்கிட்டு இருக்கிறான். செத்து போகிறதுக்கு உறவு பொறுக்கிறான், செத்து போகிறதுக்கு உறவு பொறுக்கிறோம். அதான் பாயிண்ட்டு. அப்போ நீ அப்படியே செய். ஆனால் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிற, பயப்படாத, ஆனால் உன் வார்த்தையின்படியே நீ அதை செய். ஆனாலும் ஒரு சிறு அடையாவது முதல்ல சுட்டு எனக்கு கொடு, அப்புறமா நீ சாப்பிட்டுக்கலாம். தட்ஸ் த பாயிண்ட். அப்புறமா நீ சாப்பிடு, முதல்ல நான் சாப்பிடணும். உற்சாக கையை தட்டுங்க. இப்போ சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? சொல்லுங்க பிரதர் நீங்கள். ஆமாம், நீ சாப்பிடாத, முதல்ல எனக்கு தான். நான் சாப்பிட்டாரும் நீ சாப்பிட்டுக்கலாம். யார் வீடு, யார் சாப்பாடு, யாருடைய எண்ணெய், இவன் போய் என்ன கேட்குறான் யோசிங்க. முதலாய் பலன் அவருக்கு கொடுக்கணும். முதலாய் உகந்ததை தேடு, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதானே வேத வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவரே முதலாய் உகந்ததை தேடு, அப்பொழுதெல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் கூட கொடுக்கப்படும், எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும். முதல்ல நீங்கள் தேட வேண்டியது யாரை? ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை எப்படி தேடணும்? இப்படித்தான் தேடணும். நீங்கள் சமைக்கிறீங்க, இல்லை நீங்கள் அறுவடை செய்கிறீங்க, இல்லை நீங்கள் தொழில் செய்கிறீங்க, இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, முதல்ல யார் சாப்பிடணும்? கர்த்தருக்கு நிறைவேற்றணும். உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் உங்கள் வீடு செழிக்கும். இன்னும் இதில் ஒரு ரகசியம் இருக்குது இல்லையா? வேதவசனத்தின்படி முதலாக உகந்ததை தேடு, அதை அழுத்தம் திருத்தமாக செய்ய வைக்கிறார் இல்லையா? எலியா செய்ய வைக்கிறாரு. ஏன் எலியாவுக்கு தெரியாதா அவள்கிட்ட சாப்பாடு இல்லைன்னு? எலியா எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த விதவையை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன். அவளே சாக போய் கிடக்கிறா சாப்பாடு இல்லாமல். ஒரு சாப்பாடு இல்லாத ஒரு விதவையிட்ட போய் தான் அவன் உன்னை பராமரிப்பான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அல்லேலூயா. இதில் 2 ரகசியம் இப்போலும் இருக்குது. அது முதல்ல ஒரு ரகசியம் சொல்லுங்கள். எஸ், அதை பொருத்தனையாக பெற்றுக்கொண்டாள். இதான் உண்மையான சத்தியம். கையை தட்டுங்க. ஏனென்று சொன்னால் சாரிபாத்து விதவைக்கு மரணம் வருகிறது என்று தெரியும் இல்லை? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதை எலியா மூலம் உணர்த்தப்படுகிறாள். என் மகள் சாக கிடக்கிறாள், இதோ சாக போகிறா, தேசத்தில் பஞ்சம், செத்து போகிற உறவு பொறுக்கிட்டு இருக்கிறா, நீங்கள் ஆற்றங்கரையில் ஒளிந்திருந்தது போதும், என் மகளை காப்பாற்று என்று சொல்லி ஆண்டவர் எலியாவை அனுப்பி பொருத்தனையாக முதல் அடையை பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகுதான் அப்புறமா நீ சாப்பிட்டுக்கலாம். என்ன அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு? அவள் செத்து போகிறேன்னு சொல்கிற, நீ அப்படி செய்யு. அப்போ அர்த்தம் என்ன? நீ இந்த பலியை செலுத்தினா நீ சாக மாட்டேன்னு அர்த்தம், இல்லைன்னா சாவுன்னு அர்த்தம். சூப்பராக ஏற்றலாம். அல்லேலூயா. இந்த பலி செலுத்தினா நீ பிழைச்சிருப்ப, இல்லைன்னா செத்துருவ, அவ்வளோதான். அதான் அழுத்தம் திருத்தமாக பிடுங்கி வாங்குறார். இந்த ஊழியத்திலையும் பொறுத்தனா பிடுங்கி வாங்கிறது தான் வேலை. ஏனென்றால் உங்களை மரணம் கண்ணுக்கு தெரிந்தால் முதல்ல என்ன சொல்லுவோம், சொல்லிகிட்டே இருப்பேன், அப்புறம் வாங்க நினைப்பார். பிடுங்குறதுலேயும் நீங்கள் பிடுங்க மாட்டேன், நான் தான் வச்சுருப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் உயிர் உங்கள்கிட்ட இல்லை, சொந்தம் இல்லை. அல்லேலூயா. பாட வேண்டியது சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, யாரிடம் போய் சப்பான்னு சொல்ல வேண்டியதுதான். உற்சாக கையை தட்டுங்க. வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது, கேட்டு அப்படி நடக்க பழகணும். அவங்க சாதாரண இங்கே கேள்விப்படுகிற ஒரு வேத வசனம் எவ்வளோ சத்தியம் இருக்குது. இன்னொரு சத்தியம் இருக்குது, சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ தேறி இருக்கீங்கன்னு பார்ப்போம். அதே வசனத்தில் இந்த சப்ஜெக்டில் இன்னொரு ரகசியம் இருக்கிறது. யாராவது என்ன பிரதர்?
இதில் தசமாகலை, முதல் பலன் இது. முதல் பலனை கொடுக்கலைன்னா சாவருன்னு அர்த்தம். அப்போது சாரிபாத் விதவை முதல் பலனை கொடுக்காம வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். வாழ்ந்து 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 லாஸ்டில் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் செத்து போகிறதுக்கு உறவு பறிக்கிட்டு இருக்கிறார். அவர் பிரமாணத்தை எங்கே திணிச்சிருக்கிறாரு இல்லையா? திணித்திருக்கிறார், கட்டளை கொடுத்துருக்கார். ஆனாலும் இன்னொரு சத்தியம் அதில் இருக்குது. இன்னும் சொல்லுங்கள், கடைசி என்ன 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? அடுத்த மழை காலம் வரைக்கும். அப்போ தேசத்தில் பஞ்சம் இருக்குது. மழை காலம் வரை 7 வருஷம் அவளும் அவளை வீட்டாரும் பசியார சாப்பிட்டார்கள், கூட எலியாங்கூட. ஏனென்றால் மாவு கலசத்தில் மாவு குறைந்து போனதில்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் வற்றியும் போகவில்லை. அப்போ நம்ம தேவனை பற்றி ஒரு ரகசியம் இருக்குது. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென் சொல்லி கையத்தல். இதுதான் ரகசியம். அப்பா நீ பொருத்தனை செலுத்தினால் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ கொடுக்கறதுனால நீ குறைந்து போவதில்லை. நிறைவான ஆசீர்வாதம் பின்னாடி வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம் பின்னாடி வருதுன்னு அர்த்தம். பாருங்கள், எலியா பிடுங்கிறது மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தையும் திணிச்சு கொடுக்குறான். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியம் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. மரணக்கட்டு இருந்தால் பொருத்தனை கேட்கிறது தான் பைபிள். அல்லேலூயா அல்லேலூயா. அது ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மரணத்தினுடைய விளிம்பில் இருந்தாலும் சரி, பொருத்தனை ஜெபத்தினால் மட்டுமே விடுதலை உண்டு என்பதற்கு எந்த சாட்சி. பட் உயிரை காப்பதற்கு பொருத்தனை செலுத்தினா கூட என்ன கொடுப்பார்? எக்ஸ்ட்ரா. நேற்று சொன்ன மாதிரி போனஸ், பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் நீயும் ஆடு மாடுகள் குடிக்கத்தக்க தண்ணீர் இந்த பள்ளத்தாக்கிலே நிரப்பப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. காற்றையும் பார்க்க வேண்டாம், மழையும் பார்க்க வேண்டாம், விதைக்கவும் வேண்டாம், அறுக்கவும் வேண்டாம், ஆனால் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அப்படி தான் ஒரு அமுத சொருபியை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? சாரிபாத்துக்கு. ஏன்னா கட்டாயப்படி தான் வாங்கிட்டார், அவளாக கொடுக்கல. பொதுவாக காணிக்கைகளெல்லாம் அவரவராய் மனம் வந்து கொடுக்கணும், தானாய் கொடுக்க முன் வர வேண்டும். இது கேட்டாலும் கிடைக்காது, அடி கொடுத்தாலும் கிடைக்காது, புட்டுங்கினாலும் கிடைக்காது, அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம். லாஸ்ட்டில் உயிரை பிடிங்கிட்டு அவர் போயிட்டே இருப்பார். இதுதான் இந்த ஊழியம். உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிற மிகப்பெரிய ஒரு சாட்சி, சாதாரண ஒரு சாட்சி அல்ல. என்னுடைய குழந்தை பருவம் கொஞ்சம் அறிவு இருக்கிற நேரம், ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கலாம். ஒரு அரிஜன வகுப்பை சேர்ந்த ஒரு சகோதரி இந்த தேசத்தில், இந்த கடையல் தேசத்தில் முதலாக அந்நிய பாஷை பேசி ஆராதித்த ஒரு வயதான மூதாட்டி. முதுகெல்லாம் கூனி, நல்ல ஆள் உயரமாக இருப்பான். இந்த நெல் அறுவடைக்கெல்லாம் போவான். இந்த நெல் அறுவடைனா மேக்சிமம் எங்கள் வயலில் தான் அறுவடைக்கு வருவாள். எங்களுக்கு சீசன் முடிஞ்சால் தான் அடுத்து வெளியூருக்கு போவாள். ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாள்.
வரும்போது என்ன, இந்த கிளி கட்டிகிட்டே வருவா. கிளி என்ன தெரியுமா? இப்போ ஒரு வேட்டியை எடுத்துருவோம், அதில் அதுங்களை பொருளை போட்டு முடிச்சு போட்டு கொண்டு வருவோம்ல, அதான் கிளி கட்டுன்னு சொல்லியது. இப்போ கொண்டு வர்றது அவில் கொண்டு வருவாள். அவில் நாங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, 10 பேராக. இப்போ 10 பேர் சாப்பிட்றானுங்காகி இப்படி முதுகில் ஒன்று, இடுப்பில் ஒன்று, இங்கே ஒன்று. அப்போல்லாம் பை கிடையாது, 3 முடிச்சு மாதிரி இங்கே முதுகில் ஒன்று போட்டிருப்பா, இங்கே இடப்பாக ஒன்று போட்டிருப்பா, பர்ஸு மாதிரி இங்கே போட்டுருவா, அப்படி கொண்டு வருவாள். நாங்களே எங்கள் வீட்டில் தங்க வச்சுருவோம். எனக்கு அப்பாவுக்கு சுவிசேஷம் அவ சொல்லுவாள், அப்பாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவாள். அப்புறமா என்னன்னா, எங்கள் தோட்டத்துக்கு போவோம். எங்களுக்கு ஒரு ஒட்டன்னு ஒரு எஸ்டேட் உண்டு, பேச்சிப்பாறைக்கு பக்கத்தில். அங்கே போய் இரவும் பகலும் பயம் இல்லாமல், அங்கே மனுஷன் வாழ முடியாது, அங்கே வீடுகளே கிடையாது, யானை சிங்கெல்லாம் வர இடம். ஆனால் இந்த அம்மா தைரியத்தோடு எங்கள் அந்த வீட்டில், அங்கே ஒரு வீடு உண்டு, அந்த வீட்டில் தங்குவாங்க. சர்ப்பங்கள் எல்லாம் அந்த வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், சும்மா ஓடிக்கிட்டு இருக்கும். ஏனென்றால் அது ஒரு கோயில் இருந்த இடம். அதை அப்பாவினுடைய தகப்பனார் இறந்த பொழுது அந்த கோவத்தில் இடித்து அதில் ஒரு வீடை கட்டிட்டார். அதில் தான் சர்ப்பங்கள் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும் கட்டாயம். நானே பார்த்துட்டு, நான் ஒரு 12 வயசு 13 வயசு வரும்போதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே நைட்டு காவல் மாடத்துக்கு நாங்கள் போவோம். நானும் என்ன ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு போவோம். டார்ச் அடித்து முதல்ல பார்ப்போம் எங்கெல்லாம் பாம்பு அடக்கணும், சூன்னு சொல்லி பாம்பை விரட்டிட்டு தான் அதெல்லாம் படுப்போம். ஒரு தைரியம், காக்கிற தெய்வம் நம்மோட இருக்கிறாருன்னு சொல்லி. போல் ஏறி போகிற வாசல்லே கிடக்கும். ஆனால் எந்த சாத்தான், எந்த பாம்பும் எங்களை கடிக்க விடாமல் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய, அதாவது அந்த தேவனுடைய இருப்பிடத்தை அழித்து அதிலே வைராக்கியமாக ஒரு வீடை கட்டின அந்த வைராக்கியத்திற்காக தேவன் ஒரு ஜீவனையும் கொடுக்காமல் காப்பாற்றி வந்தார். அந்த வீட்டில் அந்த அம்மா தங்கினா அங்கேயே 30 நாள் தங்கும். அங்கே அந்த